الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه رواه البخاري حديث صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், திருக்கதர்ஷிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, துல்காஅதாவுடைய மாதத்தின் 6வது பிறையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலிருந்து இதைவிட மிகச் சிறப்பான ஒரு மாதத்தை, இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதம், இஸ்லாத்துடைய 5 கடமைகளில் 5வது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற கூடிய ஒரு மாதம், இமாம் முன்சிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய அத்தர்ஹீப் என்ற கிதாபிலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அறிவிக்கிறார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள், அஷ்ரு ஸில்ஹிஜ்ஜா கைரு அய்யாமித் துனியா, துனியாவுடைய நாட்களில் எவ்வளவு சிறந்த நாட்கள் இருக்கின்றன. ஆனால் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள்
துனியாவுடைய நாட்களில் ஆகச் சிறந்த நாட்கள். அந்த நாட்களை அல்லாஹ் துல்ஹிஜ்ஜாவிலே வைத்திருக்கிறான். துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற எவ்வளவு நேரங்களும் இடங்களும் இரவுகளும் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. எல்லா இடங்களை விட, எல்லா நேரங்களை விட துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆக சிறந்த நாள் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள். ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய நாள். அந்த நாளையில் கேட்கப்படுகின்ற துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அந்த துஆவும் அந்த நாளையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் தான் வைத்திருக்கிறான். ஏனைய அல்லாஹ்வுடைய வணக்கங்கள், அந்த வணக்கங்களுக்கு பின்னால் குடும்பத்தினர்கள் என்ற ஒரு காரணி அங்கே இருக்க மாட்டாது. தொழுகை என்ற கடமையை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானத்திற்கு அழைத்து பரிசாக கொடுத்தான். ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக்கினான். ரமலானுடைய நோன்பு அல்லாஹ் கடமையாக்கினான். ஹஜ்ஜுடைய வணக்கம் ஒரு குடும்பத்துடைய சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு குடும்ப தியாகத்தின் பின்னணிதான் ஹஜ்ஜுடைய வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு சிறந்த ஒரு அமல் என்றால், ஹஜ்ஜுடைய வணக்கத்தை யாராவது தன்னுடைய சுய கருத்தின்படி, தன்னுடைய சுய நினைவின்படி அந்த அமல்களை ஒரு மனிதன் யோசித்தால் சந்தேகம் படலாம். ஒரு குடும்பம் செய்த தியாகத்தை அல்லாஹ் வணக்கமாக மாற்றினான். எங்களுடைய மார்க்கத்தில் 2 சுன்னாக்கள் இருக்கின்றன. பொதுவாக எல்லோருக்கும் சுன்னத் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, அவர்கள் செய்த, வழிகாட்டிய அல் இக்ரார், நபி அவர்கள் ஏற்றுக்கொண்ட நபி அவர்களுடைய சிஃபத்துகள், இவைகளைத்தான் பொதுவாக சுன்னத் என்கிறோம். ஆனால் மார்க்கத்தில் இன்னும் சில சுன்னாக்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். நபி அவர்கள் செய்யாதவைகளையும் அல்லாஹ் சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறான். நபியவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்த சில நபிமார்கள் செய்த சுன்னாக்களையும் எங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் பின்பற்ற வேண்டி இருக்கிறது. ஷரஅ லகும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹா வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வமூஸா வஈஸா அன் அகீமுத் தீன். ஷரஅ லகும், அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கமாக்கினான். இது நேரடியான தர்ஜுமா. அல்லாஹ் உங்களுக்கு ஷரியஅத்தாக்கினான், மார்க்கமாக்கினான். மா வஸ்ஸா பிஹி நூஹா, சய்யிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எதை வசியத்தாக சொன்னானோ அதையும் உங்களுக்கு மார்க்கமாக்கி இருக்கிறான். வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வமூஸா வஈஸா, இந்த 3 நபிமார்களுக்கு நாங்கள் செய்த வசியத்துகளை உங்களுக்கு மார்க்கமாக்கி இருக்கிறோம். இந்த ஆயத்துடைய மிக சுருக்கமான விளக்கம் என்னவென்றால், எங்களுடைய இந்த மார்க்கத்தில் ஏனைய நபிமார்களுடைய சில சுன்னாக்களையும் எடுக்க வேண்டி இருக்கிறது. உதஹியாவுடைய பிராணியை நபி அவர்கள் பூமியில் தன்னுடைய காலால் மிரித்து அறுக்க முற்படும் பொழுது ஒரு சஹாபி கேட்கிறார், மா ஹாதிஹில் அதாஹி யா ரசூலல்லாஹ், இது என்ன உதஹியா, என்ன செய்ய போகிறீர்கள்? ஒரு மிருகத்தை அறுக்க போகிறீர்கள், இது எங்கிருந்து வந்தது, யாருடைய செயல் இது என்று நபியிடத்திலே கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத அபீக்கும் இப்ராஹீம், இது உங்களுடைய தந்தை ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத். எனவே ஒரு குடும்பம் செய்த தியாகத்தை அல்லாஹ் ஷரியஅத்தாக ஆக்கினான்.
யாரும் விரும்பியோ விரும்பலையோ அதை காலத்திற்கு தோதுவாக அமைந்தாலோ இல்லையோ, ஒரு ஆளுடைய மூளைக்கு பட்டோ இல்லையோ, அதை அப்படியே செய்தே ஆக வேண்டும். ஒரு கல்லை முத்தமிடுவதா? ஏன் ஒரு கல்ல முகக்கணும்? ஒரு மனிதன் சுயமாக யோசித்தால் அதன் அவன் ஒரு பிழை என்று சித்தரிப்பான். சஃபா மர்வா என்பது சுமார் 395 மீட்டர் கொண்ட 2 கட்டையான மலை. குர்ஆன் சொல்லுது, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபா என்ற மலையும் மர்வா என்ற மலையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளது. ஏன் அந்த இடத்தில் ஓட வேண்டும்? அங்கே தண்ணீர் தேடி ஓடினார்கள். குழந்தைக்கு தண்ணீர் தேவை. தண்ணீரை தேடி ஓடிய இடம்தான் சஃபா மர்வா. இன்றைக்கு தண்ணீர் பொட்டல்களை சுமந்து கொண்டு ஓடுகிறார்கள். யோசிக்கலாம், தண்ணீரை தேடி ஓடின இடத்துல ஏன் இப்ப ஓடணும்? இதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய செயற்பாடுகள் புத்திக்கு அப்பாற்பட்டது. ஒரு மனிதன் இதனுடைய காரணத்தை யோசித்தால் அப்ப ஓடியது தண்ணீரை தேடி, இப்ப தண்ணீர் பொட்டல்களை சுமந்து கொண்டு ஓடுகிறார்கள். ஹஜ்ஜாஜிகள் அந்த இடத்தில் குலுங்கி ஓட வேண்டும். ஓட முடியாதவர்கள் அவசரமாக நடக்க வேண்டும். ஏன் அந்த இடத்தில் அந்த குடும்பம் ஓடியது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் என்னென்ன அமல்கள் செய்யப்படுகிறதோ அது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த அமல். அதை அல்லாஹு தஆலா கடமையாக்கினான், வாஜிபாக்கினான். அதை செய்தே ஆக வேண்டும். கஅபத்துல்லாவை சுற்றி வர வேண்டும், தவாப் செய்ய வேண்டும், கல்லை தொட்டு முகக்க வேண்டும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கல்லுக்கு முன்னால் போய் நின்றார்கள். கல்லோடு பேசினார்கள். சொன்னார்கள், இன்னி அஅலம் அன்னக ஹஜருன். எனக்கு தெரியும் நீ வெறும் கல்லுதான். லா ததுர் வலா தன்ஃபா. உன்னால் எந்த பிரயோஜனத்தையும் ஏற்படுத்த முடியாது, எந்த தீங்கையும் உன்னால் செய்ய முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் உன்னை முத்தமிடவில்லை என்றிருந்தால் நான் உன்னை தொடவும் மாட்டேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டவனால் முத்தமிடுகிறேன். கியாமத்துடைய நாள் வரைக்கும் உள்ள எல்லா மக்களும் ஹஜ் கடமையானவர்கள் எல்லோரும் அந்த கல்லை தொட்டு முகக்க வேண்டும். இப்படியாக இஸ்லாத்துடைய இந்த 5வது கடமையை அல்லாஹ் வித்தியாசமான ஒரு கடமையாக்கினான். தொழுகையை எங்கும் தொழலாம். டொய்லெட்டுக்கு மேல் சொல்ல முடியாது, கபருக்கு மேல் சொல்ல முடியாது. அல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதுன் இல்லல் மக்பரத வல் ஹம்மாம். தெளிவான ஹதீஸ். ரமலானுடைய நோன்பை அமெரிக்காவிலேயும் பிடிக்கலாம். எல்லோரும் ஒரு இடத்திற்கு வந்துதான் பிடிக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஆனால் ஹஜ்ஜுடைய இபாதத் என்பதை நாங்கள் ஆப்பிரிக்காவுடைய ஒரு காட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு வர முடியாது, அதனால் எங்களுடைய நாட்டில் நாங்கள் ஹஜ் செய்ய போகிறோம் என்று சொல்ல முடியாது. ஃபீ மகானின் மக்சூஸ், ஃபீ ஸமனின் மக்சூஸ். குறிப்பிட்ட ஒரு காலம், குறிப்பிட்ட ஒரு இடம், குறிப்பிட்ட ஒரு ஆடை, எல்லோரும் அந்த ஆடையோடு வர வேண்டும். ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் ஹஜ் செய்ய வேண்டும். ஷவ்வாலில் ஹஜ் செய்ய முடியாது, ரமவானில் ஹஜ் செய்ய முடியாது. அப்ப குறிப்பிட்ட ஒரு காலத்தில், குறிப்பிட்ட ஒரு இடத்தில் எல்லோரும் வெண்ணிற ஆடையோடு ஒரே இடத்தில் தரிப்பதுதான் ஹஜ்ஜி. அரபாவுடைய மைதானத்தில் எல்லா ஹாஜிகளும் தரிக்க வேண்டும். யாருக்கு முடியாதோ அவர்கள் ஷொப்பர்ல, பிளைட்ல,
ஹெலிகாப்டர்ல ஒரு நிமிடமாவது ஹஜ்ஜிலே அரபாவிலே அவர் தரிக்க வேண்டும். அரபாவுல தரிக்கல் என்றால் ஹஜ்ஜு கூடாது. அல் ஹஜ்ஜு அரபாண்டார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வித்தியாசமான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கஅபத்துல்லாவை வரலாற்று நெடுகிலும் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் 12 தடவை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. கஅபத்துல்லா கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது கஅபத்துல்லாவை கட்டியவர்கள் மலக்குமார்கள். அவர்கள் தான் முதலாவது கஅபாவை கட்டினார்கள். இரண்டாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் அமாலிகா என்ற ஒரு கோத்திரம் கஅபத்துல்லாவை கட்டியது. அவர்களுக்கு பின்னால் ஜுருஹும் என்ற ஒரு கோத்திரம் கஅபத்துல்லாவை கட்டியது. அவர்களுக்கு பின்னால் குஸை இப்னு கிலாப் என்பவர் கட்டினார். அவர்களுக்கு பின்னால் குறைஷிகள் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் ஹிஜ்ரி, அதாவது 65வது வருடம் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் கட்டினார். அவர்களுக்கு பின்னால் சுல்தான் முராத் என்று சொல்லக்கூடியவர் 1040வது வருஷம் கஅபத்துல்லாவை கட்டினார்கள். இன்று வரைக்கும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய வேலைகள் இதுவரைக்கும் முடியவில்லை. இப்படியாக கஅபத்துல்லா 13 தடவைகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கஅபாவை பல பெயர்களை கொண்டு அழைத்தான். கஅபா என்கிறான், ஜஅலல்லாஹுல் கஅபா, பைத்துல் ஹராம், சங்கையான வீடு என்று அல்லாஹ் அழைக்கிறான். கஅபா, ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம். இதே போன்று பைத்துல் அதீக், ஈடேற்றமான உரிமை இடப்பட்ட ஒரு வீடு, ஒரு இடம், பில் பைத்தில் அதீக் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பலதில் அமீன், அச்சமில்லாத பயமில்லாத ஊர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கஅபாவை பேசுகிறான். மக்கா என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இன்னும் ஒரு ஆயத்தில் பக்கா, இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கா. பக்கா என்ற ஒரு பெயரையும் அல்லாஹ் கஅபாவுக்கு சொல்றான். பல பெயர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். குர்ஆன்ல 3 இடங்களில் முஹர்ரம் என்று அல்லாஹ் தஆலா கஅபாவுக்கு சொல்லுகிறான். சங்கைப்படுத்தப்பட்ட இடம். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாதின் கைரி ذِي زَرْعٍ عند بيتك المحرم. சங்கைப்படுத்தப்பட்ட வீடு என்கிறான். இப்படியாக அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாவை சங்கைப்படுத்தினான். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டுதான் ஹஜ் கடமையாக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கினான். குர்ஆன்ல வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூர்த்தியாக செய்யுங்கள் என்ற ஆயத்துக்கு இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய அல் கவுலுல் முஅ்தமத் ஃபில் மذهபில் இமாம் ஷாஃபிஈ உறுதியான கருத்து, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா எப்படி செய்ய வேண்டும், இதற்கு யார் தகுதியானவர்கள்? தொழுகை செல்வந்தர்கள், எளியவர்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். நோன்பு எல்லோரும் நோக்க வேண்டும். பிரயாணிகள், நோயாளிகள் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், வேறொரு நாளில் நோன்பு நோக்கலாம். ரமலான் அல்லாத மாதங்களில். இஸ்லாத்துடைய 2 கடமை செல்வந்தர்களுக்கு மட்டுமான கடமை, அது எளிய மக்களுக்கு இல்ல. முதலாவது ஜகாத், இரண்டாவது ஹஜ். ஜகாத்துடைய தொகை அறியப்பட்டது. 10.5 பவுன். ஒரு பவுனுக்கு எவ்வளவு போகுது?
10.5 பவுன் மேல் மிச்சமாக இருந்தால் ஜகாத் கொடுக்கணும். ஆனால் ஹஜ்ஜுக்கு இவ்வளவு அமௌண்ட் இருந்தால் தான் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஹஜ்ஜுக்கு சொல்றான், மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு வசதி இருக்கிறதோ சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். என்ன சக்தி? உலமாக்கள் 2ஆக பிரித்தார்கள். இஸ்திதாஉல் பதன், இஸ்திதாஉல் மால். பணத்துடைய சக்தியும் உடம்புடைய சக்தியும். இந்த காலத்தில் ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு பணம் தேவையோ அதுதான் அந்த பணத்துடைய அளவு. ஒரு 2 வருஷங்களுக்கு முன்னால 16 லட்சம், 10 வருஷங்களுக்கு முன்னால 6 லட்சம், 15 வருஷங்களுக்கு முன்னால 3 லட்சம், 25 வருஷங்களுக்கு முன்னால 1.5 லட்சம், இப்ப 20 லட்சம். இதுதான் அளவு. அந்தந்த காலங்களில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் இருக்க வேண்டும். இரண்டாவது, உடம்புல சக்தி இருக்க வேண்டும். பெரியார்களே, சகோதரர்களே, மார்க்கத்துடைய சில மஸ்அலாக்கள், சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. அது ஒரு ஹுதுபாவில் ஓதி முடிக்க முடியாது. உலமாக்களிடத்தில் கட்டாயம் அணுகி அதனை கேட்க வேண்டும். ஒரு வருத்தமான செய்தி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில இடங்களில் ஹஜ்ஜு கடமையானவர்கள் ஹஜ்ஜுக்கு போகாமல் உம்ராவுக்கு போகிறார்கள். அவர்கள் ஹஜ்ஜு கடமையானவர்கள், ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியுமானவர்கள், அவர்கள் உம்ராவை செய்துவிட்டு இருக்கிறார்கள். உம்ராவுடைய சட்டம் ஷாஃபி மதுஹபில் மட்டும்தான் உம்ரா வாஜிப். முதலாவது உம்ரா ஷாஃபி மதுஹபில் முதலாவது உம்ரா வாஜிப். அடுத்த எல்லா மதுஹபுகளிலும் மதுஹபுக்கு அப்பாற்பட்ட கைரு முகல்லிதீன்களுடைய கருத்தும் உம்ரா சுன்னா முஅக்கதா, கட்டியான சுன்னத். ஆனால் சிலர் பெரிய தொகையை செலவழித்து ஹஜ் செய்ய வேண்டும், ஆனால் இவர்கள் உம்ராவை செய்துவிட்டு இருக்கிறார்கள். ஹஜ் கடமையானவர்கள் ஹஜ் செய்யாமல் இருந்தால் பயங்கர குற்றம் இருக்கிறது ஷரியத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாத யஹூதியன் அவ் நஸ்ரானியா, அவன் ஒரு யூதனாக மரணிக்கட்டும், ஒரு நஸ்ரானியாக மரணிக்கட்டும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவருக்கு ஹஜ் கடமை, ஒரு மஸ்அலாவை மட்டும் சொல்றேன். ஒரு ஆளுக்கு இந்த வருடம் ஹஜ் கடமை, இவர் ஹஜ் கடமையான காலத்தில் போகல, அவர் இப்ப உடம்புல சக்தியும் இருக்குது, பணமும் இருக்கிறது, ஹஜ்ஜை பிற்போடுகிறார். ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது, மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யாராவது ஹஜ் செய்ய நாடினால் அவசரமாக செய்யட்டும், பிற்போட கூடாது. 2026 ஹஜ் செய்ய ஏழுமான ஒரு ஆள், சரி பிரச்சனை இல்ல, ஒரு வருஷம் தானே, அடுத்த வருஷம் ஹஜ் செய்யலாம் என்று வசதி இருந்தும் பிற்போட்டால், இவர் இடைப்பட்ட காலத்தில் நோயாளியாக மாறினால் அல்லது மரணித்தால் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடனில் இவருடைய ஹஜ் பொறுப்புல வந்துடும். என்ன சட்டம்? நோயாளியாகிட்டார், பெரலைஸ் ஆகிட்டார், எழும்ப முடியாது, அல்லது மரணித்துட்டார். இப்ப ஷரியத்துடைய சட்டம் என்ன? அவருக்குத்தான் சட்டம் தெரியாது. பாப்ப மௌத்தே, மகனுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணும். இவருடைய அனந்தர சொத்து பிரிக்கப்பட முன்னால் இவருடைய 2027 ஹஜ்ஜுக்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த செலவு தொகை இவருடைய அனந்தர சொத்திலிருந்து எடுக்கப்படும். இது ஜனாசாவுடைய மகன் ஜனாசாவுடைய அனந்தர சொத்தை பெற தகுதியாக இருக்கக்கூடியவர், ஜனாசாவுடைய அனந்தர சொத்து பிரிக்கப்பட முன்னால் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய ஹஜ் இவருடைய கடன்ல இருக்கிறது. 27 அந்த ஹஜ் நிறைவேற்றப்பட வேண்டும். அதனால் ஜனாசாவுடைய சொத்திலிருந்து அது எடுக்கப்படும். எடுக்கப்பட்டதற்கு பின்னால்தான் அனந்தர சொத்து பிரிக்கப்படும், கணக்கு பார்க்கப்படும்.
இவருடைய ஹஜ்ஜை இவருடைய சொந்தக்காரர் ஒரு ஆள் செய்யணும். அவர் ஏற்கனவே ஹஜ்ஜி செய்தவராகவும் இருக்க வேண்டும். புதிய ஒரு ஆளுக்கு ஹஜ்ஜி செய்ய இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் ஒரு ஆளுடைய பெயரை சொல்லி லப்பைக அன் சுபுருமா, சுபுருமா என்ற ஒரு நபருடைய பெயரை சொல்லி லப்பைக் என்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யாரப்பா அந்த சுபுருமா, யார் அவர்? அவர் சொன்னார், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், நான் அவருக்காக ஹஜ்ஜி செய்கிறேன், தவாப் செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹஜ்ஜத அன் நஃப்ஸிக், முதலாவது நீ உனக்கு ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாயா? அவர் சொன்னார், லா யா ரசூலல்லாஹ், இல்லை என்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுஜ்ஜி அன் நஃப்ஸிக் சும்ம ஹுஜ்ஜி அன் சுபுருமா, முதலாவது ஓண்ட ஹஜ்ஜை செய், அதுக்கு பின்னால சுபுருமா என்ற நபருடைய ஹஜ்ஜை செய். இதிலிருந்துதான் எல்லா ஃபுகஹாக்களும் சட்டம் எடுத்தார்கள், பதல் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் ஏற்கனவே ஹஜ்ஜி செய்தவராக இருக்க வேண்டும். இது மரணித்தால் இப்படி நடக்கணும். நடக்குதா? அதனாலதான் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்தால் அவசரமாக செஞ்சிடுங்க, அதை பிற்போட வேண்டாம் என்று ஷரியத் சொல்லியிருக்கிறது. ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட நிறைய மஸ்அலாக்கள், மார்க்கத்துடைய விவகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் உள்ளவர்கள் பல நாடுகளுக்கு, ஊர்களுக்கு போய் எங்களுடைய நாட்டில் இல்லாத, எங்களுடைய ஊரில் இல்லாத புதுனங்களை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறார்கள். உலகத்தில சுவர்க்கத்துடைய ஒரு பொருள் சவுதி லீக், அது உலகத்தில யாரும் கட்டல்ல, உலகத்துடைய எந்த கம்பெனியும் அதனை உருவாக்கல்ல, அது உலகத்துடைய பொருளே அல்ல. அது ஆயிரக்கணக்கான வருடம் சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வின் மூலம் இறக்கப்பட்ட ஒரு பொருள். இப்ப சவுதி லீக், இது மக்கா லீக். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஸலல் ஹஜருல் அஸ்வத் மினல் ஜன்னah, ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிறதே, இது சுவர்க்கத்துடைய கல். அல்லாஹ் அங்கிருந்து தான் இறக்கினான். அது இறங்கும் பொழுது வஹுவ அஷத்து பயாதம் மினல் லபன், பாலை விடவும் மிக மென்மையான கல். இப்ப அதற்கு பெயரே ஹஜருல் அஸ்வத், கருப்பு கல். ஆனா அதனுடைய உண்மையான கலர் கருப்பல்ல, அது பாலை விடவும் வெண்மையானது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஸவ்வததுஹு ஹதாயாஹு பனி ஆதம், முழு உலகத்துடைய நாலா புறத்திலும் இருந்து பாவக்கரைகளோடு வந்து அந்த கல்லை யாரெல்லாம் முத்தமிட்டார்களோ அடியார்களுடைய பாவத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்து அடியார்களை வெள்ளையாக்கி தன்னை அது கருப்பாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவத்துடைய கலர் கருப்பு ஹதீஸ்ல வந்திருக்கிறது. முழு உலக மக்களுடைய பாவத்தையும் அது உறிஞ்சி எடுத்து தன்னை கருப்பாக்கி தன்னை தொட்டவர்களை வெண்மையாக்கி விட்டிருக்கிறது. அப்ப இப்படியான கல்லை தொடுவது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், அந்த கல்லை பார்ப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அதனால வாலிபர்கள் ஒரு 20, 25, 30, 35 வயதுக்கு உள்ளால் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்து கொள்ள வேண்டும். உடம்புல சக்தி இருக்கக்கூடிய காலத்தில் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படியான மாதத்தை தான் நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள், மார்க்கத்துடைய தெளிவுகள் இருக்கிறது. அதற்கான சில புரோகிராம், நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள், அதற்கு ஒரு பேர் சொன்னார்கள், உம்முஹாத்துல் இபாத். எல்லா இபாதத்துகளும் ஒன்று சேர்ந்த காலம். அதுல நோன்பு இருக்குது, ஹஜ் இருக்குது, தொழுகை இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது. அதனால எதிர்வரக்கூடிய இப்ப துல்காதாவுடைய 6வது பிறை, துல்ஹிஜ்ஜாவுடைய 1வது பிறை கண்டால் 10வது நாள் பெருநாள் உதஹியா கொடுக்கக்கூடியவர்கள் நகங்களை களையக்கூடாது, வெட்டக்கூடாது,
முடிகளை அகற்றக்கூடாது. எனவே இதோடு சம்பந்தப்பட்ட நிறைய மார்க்கத்துடைய தெளிவுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாட்களில் வாரங்களில் அதனை நாங்கள் தெளிவாக விளங்கி துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. யாதங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக, எங்களை கபூல் செய்வாயாக, எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. பயங்கரமான கேவலமான நோய்கள் வந்துடாமல் யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் பரம்பரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் துல்ஹிஜ்ஜாவுடைய ஹைரு ஐயாமி துனியா, துனியாவுல ஆக சிறந்த நாட்கள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கும் அந்த நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. நாட்டில் சுபீட்சத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவாயாக.